வேகமாக படிக்கணுமா? நினைவில் நீண்ட நாள் நிற்கணுமா? மைண்ட் மேப்பிங் பின்புறம் இருக்கும் அறிவியலை பார்ப்போம். இது டியூவல் கோடிங் தியரி போன்று வேலை செய்கிறது. நம்ம மூளை வார்த்தைகளையும் படங்களையும் தனித்தனியாக நினைவில் வைக்கிறது. பட் மைண்ட் மேப்பிங் டெக்னிக் இரண்டையும் சேர்த்து கொள்வதால் டபுள் மெமரி பவர் கிடைக்கிறது. நம்ம மூளை தகவலை வலையமைப்பு போல சேமிக்கிறது. இதுதான் சிமாண்டிக் நெட்வொர்க் தியரி. மைண்ட் மேப்பிலும் அதே மாதிரி நடுவில் முக்கிய கருப்பு, அதிலிருந்து கிளைகள், மூளை நினைக்கும் இயல்பான வடிவம். மைண்ட் மேப் சங்கிங்லையும் உதவும். நம்ம வொர்க்கிங் மெமரிக்கு ஒரே நேரத்தில் 4 முதல் 7 தகவல் தான் இலகுவாக சுமத்த முடியும். மைண்ட் மேப் பெரிய பாடங்களை சிறு துண்டுகளாக பிரித்து வேகமாக புரிய உதவும். மேலும் இது நம்ம விஷுவல் கார்டெக்ஸை இயக்குகிறது. நிறங்கள், வடிவங்கள், சின்னங்கள் போன்றவற்றை மூளை விரும்பி அதனை நினைவில் வைக்கும். அதனால் கவனம், நினைவு, புரிதல் எல்லாம் மேம்படும். மைண்ட் மேப்பிங் படிப்பை பாசிவா இருப்பதை ஆக்டிவ் லேர்னிங்கா மாற்றுகிறது. நீங்கள் கீவேர்ட்ஸ் தேர்வு செய்வது, நிறம் போடுவது, கிளைகள் வரைவது இவை எல்லாம் மூளையை நன்றாக செயல்பட வைக்கிறது. அப்படின்னா மைண்ட் மேப்பிங் அழகான வரைபடம் மட்டுமில்ல, இது அறிவியல் ரீதியாகவே நினைவு, வேகம், கிரியேட்டிவிட்டி எல்லாவற்றையும் அதிகரிக்கிறது. So, mind mapping isn't just pretty notes. It is scientifically proven to boost memory, speed and creativity. So, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Study smarter, not harder.